ஸோ ஆடியோ வீடியோ இன்ஜினியர். ஸோ ஓகே, டெஸ்ட் பண்ணலாம். கர்த்தரை மையப்படுவதாக கடந்த ನಾಲ್ಕು ಕಣ್ಮಣಿ ಕೂಡ ಪಾದ ನಡಿ ಚೆಲ್ತಿರಾಮ್. ಸೊ ಮಾತ್ರಮಲ್ಲ, ದೇವರು ತೋರಿಸುವಂತ ಕೃಪಾ, ದೇವರು ತೋರಿಸುವಂತ கனிகருக்காகி நம்ம ஸ்தோத்திரம் ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் நம்மை கடந்த காலம் கண்மொழி பாத நடி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பார்க்கின்ற பொழுது உலகத்துடைய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, உபத்திரவங்கள் அநேகம் இருக்கிறது, துன்பங்கள் அநேகம் இருக்கிறது, வேதனைகள் அநேகம் இருக்கிறது, வியாதிகள் பலவீனங்கள் அநேகமா இருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட எல்லா பலவீனத்திலும் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவர். கர்த்தர் வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நமக்கு ஒரு மைண்ட்ல இருக்கணும், நான் வணங்கக்கூடிய தெய்வம் என் வாழ்க்கையிலே எனக்கு ಎಲ್ಲಾ ಸೂழ்நிலைகளும் போதுமானவர். ನಾ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಗಾರನ ಇರುವಂತ ದೇವರು ಎಲ್ಲ ಹೇಗಿದ್ದಾನ, ಸಾಕಾಗುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನಾವು ಸ್ಥಿರಚಿತ್ತರಾಗಿರ್ಬೇಕು. ಇವತ್ತು ಧ್ಯಾನಕ್ಕೆ ನೋಡೋಣ, ದ ಬುಕ್ ಆಫ್ ಜೇಮ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 1:17. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1:17 பாக்குறோம். அங்க பாக்குற 1:17 ಯಾಕೋಬ 1:17 ನೋಡುವಾಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಮೂಲ ಕಾರಣನಾದ ಆತನಲ್ಲಿ ಚಂಚಲತ್ವವೇನೂ ಇಲ್ಲ, ವ್ಯತ್ಯಾಸದ ಸೂಚನೆಯೂ ಇಲ್ಲ. சாக்கு இதுல ನೋಡುವಾಗ நம்ம பாக்குறோம், இந்த யாக்கோபு நிருபத்தை யார் எழுதுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு. யூதா யாரு? இயேசு கிறிஸ்து சகோதரனாகிய யாக்கோபு. எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு 500 பேருக்கு தரிசனமாகின்ற பொழுது அந்த தரிசனத்துல என்ன பண்ணாங்க? தரிசனத்தை கண்ட யாக்கோபு, தரிசனத்தை கண்ட யூதா என்ன பண்ணாங்க? தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இந்த யாக்கோபு எங்கே இருக்கிறார்? எருசலேமிலே சபைக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறார். எப்பொழுது? சிதறப்பட்ட காலத்தில். ஒண்ணு பாக்குற பாருங்க. ஒண்ணுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாவது, நீங்கள் பல அகப்படுகின்ற பொழுது, அப்போ இந்த யாக்கோபு யார் சமயத்தில் இதான ಹಿಂಸೆ ಬರುವಾಗ, ಉಪದ್ರ ಬರುವಾಗ, சோதனை ಬರುವಾಗ, இன்னும் விசுவாச குறைவு இருக்கின்ற பொழுது, ஞானத்தில் குறைவு இருக்கின்ற பொழுது, சோதனை வருகின்ற பொழுது என்ன பண்ணாங்க? ஒரு உஜ்ஜீவனம், ஒரு உயிர்ப்பிக்க கூடிய என்ன பண்ணாங்க? ஒரு நிலையில தான் இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதுகிறார். அப்போ சிதறப்படுத்தி எழுதிக்கணுமா? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தில் சோர்ந்து போகக்கூடாது, சோதனை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது, அதே மாதிரி விசுவாச குறைவு இருக்கக்கூடாது, சந்தேகப்படாமல் கேட்கணும். இன்னும் சொல்ல போனா தேவன் எல்லா காலத்திலும் போதுமானவர். அதை சொல்லி பார்க்கிறோம். நன்மையான எந்த இதுவும் all the goodness from the God and from the heavenwards. அப்போ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆತನ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತದೆ. ಯಾರಿಂದ ಬರ್ತದೆ? தேவர கடைந்து ಬರ್ತದೆ. அது இறங்கி வருகிறது. அது எந்த ஒரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் மேலும் இல்லை. அப்போ தேவன் என்ன தராரு? தேவன் நன்மையை தருகிறார். what is God going to give? What is God is giving? God is giving the goodness. ಒಳ್ಳೆದನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. ದೇವರು ಏನ್ ಕೊಡ್ತಾನೆ? ನಮಗೆ ಒಂದು ದೇವರು ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಒಳ್ಳೆದನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಸರಿ, ದೇವರು ಕೊಡುವ ಒಳ್ಳೆದು ಯಾವುದು? நன்மை எது? தேவன் நன்மை எது? தேவன் நன்மை கொடுத்திருக்கா? என்ன நன்மையை தருகிறா? சொல்லுமா, என்ன நன்மை கொடுத்திருக்கிறார்? ஏதோ சபை கூட எவ்வளவு நன்மைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணு கூட இல்லையா? ஏன் வந்து ஏழ்றி என்ன நன்மையை கொடுத்தார்? என் வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நன்மை செய்தார்? என்ன நன்மை சார்? எல்லா நன்மை. என்ன நன்மை செய்? want to particular goodness what God has done your life. ரட்சிப்பு கொடுத்திருக்கார். ஓகே, காமன். அப்புறம் சமாதானம் கொடுத்திருக்கார், வீடு கட்டி கொடுத்திருக்கார், வேலை வாங்கி கொடுத்திருக்கார், மதுவை மாடி கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். வேற என்ன கொடுத்திருக்காரு? இல்லம்மா, மஞ்சள் நாகம்மா இல்லம்மா, ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ கர்த்தர் கொடுப்பது என்ன? உலக பிரகாரமான நன்மைகள். கரெக்டா? கரெக்டாரா? ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾನ?
ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಗೆ ಏನೇನು ಬೇಕು ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅದನ್ನು ಕೊಟ್ಟು, ಅದೆಲ್ಲ ಯಾವ್ದು ಒಳ್ಳೇದು ಆಯ್ತಾ, ನಾವು ಅದು ಒಳ್ಳೇದು ಆಯ್ತಾ. ಇನ್ನು ನೋಡುವಾಗ ನೋಡಿ, ಕೀರ್ತನೆ 145:9 தேவரு யாருக்கு நன்மை செய்கிறார், யாருக்கு நன்மை செய்கிறார்? 145:9 சாம் 145:9 எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவர் అందరికీ ಉಪಕಾರಿ, ಎಲ್ಲಾರ ಮೇಲೂ ದಯವುಳ್ಳವ. ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನ? ನಿಮ್ಕು ನಮ್ಕ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನ? ದಯ ತೋರಿಸಿ ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಕರೆಕ್ಟಾ? ಇನ್ನು ನೋಡಿ, ಮ್ಯಾಥ್ಯೂ ಚಾಪ್ಟರ್ 5:45, ಮತ್ತೆ 5:45 கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ದೇವ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಒಳ್ಳೆಯವರ ಮೇಲೆ ಕಡೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தீயோர் மேல் நறுமை சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் மனிதர் மேலும் மழையை பெய்யப்படுகிறார். ದೇವರು ಲೋಕದವರಿಗೂ ಮಾಡ್ತಾರೆ, ನಮಗೂ ಮಾಡ್ತಾರೆ. ಆಯ್ತು, ನಮಗೂ ಮಾಡ್ತಾರೆ. ಆಯ್ತಾ? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು? ஒள்ளுதுன்னு மழை எல்லாம் மழை எல்லாருக்கும் வருது, சூரியன் எல்லாருக்கும் உதிக்குது, பூமி வெயில் கொடுக்குது, காத்து வீசுது, தண்ணி கொடுக்குது, மரம் அணுகிறாரு, எல்லாமே நமக்கு தேவையான எல்லாம் கொடுக்கிறார். கரெக்டா? இன்னும் தேவை என்ன தருகிறார்? இன்னும் தேவை ஏன் கொடுத்தானே? புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 14:17 அப்போஸ்தலர் கொடுத்தீங்களோ 14:17 14:17 சென்ற காலங்களிலே சகல ஜனங்களையும் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தோம். What God has done? God leading every man in this world. சகல ஜனங்களை என்ன பண்ணாங்க? தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து, what God is leading? God is leading every man in this world. எல்லாரையும் நடக்க செய்கிறார், நன்மை செய்கிறார். என்ன? வானத்தில் மழை, செழிப்புள்ள காலங்கள் கொடுத்து என்ன பண்ணலாம்? ஆகாரத்திலும் சந்தோஷத்தினாலும் தம்முடைய இருதயங்களை நிரப்புகிறார். What God is filled with? All the goodness in your heart. அப்படின்னா உனக்கு இருதயத்திற்கு எதையெல்லாம் தேவையோ, நன்மை, மழை, காற்று, ஆகாரம் அப்படின்னா நிரப்புகிறார். God is filled. அது என்ன பண்ணுமா? அது இருதயம் என்ன வைக்கிற கர்த்தர் ಕೊರತೆ வைக்கிறதுல ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಹೃದಯವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಫಿಲ್ ಮಾಡ್ತಾನೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಇರೋದಿಲ್ಲ, ಏನು ಕೊರತೆ ಇರೋದಿಲ್ಲ. ಕರೆಕ್ಟಾ? இவன் நல்லவனாலே கர்த்தனே போறான். அவன் இருதயத்தை நிரப்புகிறார், மாயை கொடுக்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், அவனை நடத்துகிறார், அவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆனாலும் சொல்றாரு, இவ்விதமா என தன்னை குறித்து சாட்சி. ದೇವರು ಏಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಸಾಕ್ಷಿ. ಏನು ಸಾಕ್ಷಿ? ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು என்பதற்கான சாட்சி, தேவன் நல்லவன் என்பதற்கான சாட்சி. ரைட்? அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். தேவன் எல்லோருக்கும் நன்மை செய்கிறார். இன்னும் சொல்ல போனா மழையை கொடுக்கிறார், மழையை வரிசிக்க பண்ணார், சாப்பாடு கொடுக்கிறார், ஆகிரவேலை நடத்துகின்றார். ஒருவருக்கு ஒரே குறை என்றார், ஒரு குறைவிராதபடிக்கு இருதயத்தை நிரப்பி என்ன பண்ணாரா? Fill with your hearts with all the goodness. அதான் சொல்றது, பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாங்க? எல்லா நன்மையால் உங்களை நிரப்புக. கரெக்டா? சரி. அப்ப பாக்குறோம், நிரப்புகிறார். அப்ப தேவர் யாரு? ஃபர்ஸ்ட் ஏனும் ஒள்ளுதல். ரைட்டா? நன்மைன்னு சொன்னா உலக பிரகாரமான நன்மை. ரைட்டா? அத இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப யோபு மனைவிக்கு வாங்க. யோபு மனைவி என்ன பண்ணா? யோபு மனைவி என்ன பண்ணா? யோபு மனைவியை பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரத்துல யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப யோபு மனைவி என்ன சொன்னா பண்ணா? பாருங்க 2:9. அப்போ யோபுவின் மனைவிக்கு கர்த்தர் கொடுத்த போது சந்தோஷமா இருந்தார். தேவர் ಕೊಡುವಾಗ ಹೆಂಗಿದ್ರು ಅವಳು?
ದೇವರು ತಿಳ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಹೆಂಗಿದೆ ಅವನು ದೂಷಣ ಮಾಡ್ತಾಳ. கணவன் அவளும் தூசிக்கிறாள். கணவனை தூசித்து என்ன பண்ண, நீ தீவிரவாதி சொத்து போடப்பா, நீ ஏன் வீட்டுல உயிரோடு இருக்கிற ஒண்ணு. அப்போ யோத்தின் மனைவிக்கு தேவன் எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது நன்மையாக இருந்தது. தேவன் எடுத்துக்கொண்ட போது எப்படி இருந்தது? அவருக்கு தூஷணமா இருந்தது. கரெக்டா? தூஷணமா இருந்தது. இன்னொரு மனிதனை பார்க்கிறோம், யோனாவை பார்க்கிறோம். யோனா பார்க்கிறோம், அது அப்படியே வச்சுக்கோங்க. ஜோனா chapter 4:6-9. யோனா 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. யோனாவின் வாழ்க்கையில என்ன பண்றாரு? தேவன் ஒரு செடியை வர விடுறாரு. யோனா 4ஆம் அத்தியாயம் 6. யோனா தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்க அவனுக்கு மனமடிவுக்கு நீங்களாக்க ஒரு ஆமை செடி கட்டையிட்டார். அதன் மேல் ஓங்கி வரப்படுது. இந்த ஆமனைக்கு யோனா சந்தோஷப்பட்டார். 4:6 ಆಗ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಯೋನನ ಮೇಲ್ಗಡೆ ಒಂದು ಸೋರೆ ಗಿಡವು ಹಬ್ಬಿ ಅವನ ತಲೆ ನೆರಳಾಗಿ ಅವನ ಕರಕರೆಯನ್ನ ತಪ್ಪಿಸುವಂತೆ ಏರ್ಪಡಿಸಿದನು. ಆ ಸೋರೆ ಗಿಡದಿಂದ ಯೋನನಿಗೆ ಬಹು ಸಂತೋಷವಾಯಿತು. ಮಾರನೆಯ ಅರುಣೋದಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಹುಳಕ್ಕೆ ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದನು. ಅದು ಸೋರೆ ಗಿಡವನ್ನ ಒಡೆಯಲು ಒಣಗಿ ಹೋಯಿತು. எட்டுல பாக்குறோம், தனக்குள்ள அந்த ஸ்திரீ உயிர்த்த பொழுது கீழ்கட்டை வரவையிட்டார். வெயில் யோனா தயன்மன் படினால அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் வீடு பிறகு சாகிறது நலமா இருக்கும் என்றார். 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆಖರಿ ಭಾಗ. ಏನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನ ಅವನು? ನಾನು ಬದುಕುವುದಕ್ಕಿಂತ ಸಾಯುವುದೇ ಲೇಸು ಎಂದು ಮರಣವನ್ನ ಕೇಳಿಕೊಂಡನು. யோனாவுக்கு தேவன் என்ன கொடுத்தார்? ஒரு செடி. யோனா என்ன பண்ணிட்டாரு? ಗಿಡ. ஒரு ಗಿಡ ಅವನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದು ಒಳಗೆ ಏನಾಯ್ತು? ಅವನಿಗೆ ಸಂತೋಷವಾಯ್ತು. ನೇಲಕ್ಕೆ ಸಂತೋಷವಾಯ್ತು. ಸಂತೋಷವಾಗಿ ಕೂತಿರ್ತಾನೆ. எப்போ தேவன் ஒரு புழுவை கொடுத்து அந்த செடியை காய்ந்து போக பண்ணுகிறாரோ, வெயில் படுகின்ற என்ன பண்ணாரோ, வெயில் படுகின்ற பொழுது சாவை விரும்பி நான் வீடுக்கு சாய் நலம் என்று சொன்னேன். அப்போ யோனா எதை விரும்பினான்? தேவன் கொடுத்த நிழலை விரும்பினான். தேவன் கொடுத்த செடியை விரும்பினான். ஆனா எதை விரும்பலாமா? கர்த்தரை. தேவனை விரும்பவில்லை. இன்னைக்கு யோபு மாதிரி என்ன பண்ணா? தேவன் கொடுத்த நன்மையை விரும்பினா எடுத்துக்கொண்ட போது தேவன் தூஷித்தார். ஆனா யோபு என்ன பண்றான்? 2:10 பாக்குறோம், பைத்தியக்காரர்கள் பேசுகிறாய், தேவனுக்கு நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் என்ன பண்ண? பாவம் செய்யவில்லை. அப்போ உலக பிரகாரம் மனிதர்கள் நன்மையை கொடுத்தால் தேவன் நல்லவர், தீமையை தேவன் எப்படிப்பட்டவரா? கேட்டவர். ஆனா யோபு வாழ்க்கையில கொடுத்தாலும் எடுத்தாலும் யாரும் தேவன் எப்படிப்பட்டவரா? நல்லவர் தான். கர்த்தர் நல்லவர் தான். ஒரு விசுவாசிக்கு இந்த மனப்பான்மை இருக்கணும். நல்ல சபை நல்லது கொடுத்தா சபை நல்லது, சபை கொடுக்கலன்னா சபை கெட்டது. அப்படி அந்த காட்ட வரக்கூடாது. ரைட்டா? அப்போ யோபியின் மனைவி என்ன பண்ணா? இவன் யோனா என்ன பண்ணா? கொடுத்தா நல்லவர்கள், கொடுக்க என்ன பண்ணாங்க? கெட்டவர்கள். அப்ப நான் பார்த்த ஒரு காரியத்தை அறிய வேண்டும் என்றால், தேவன் நம்ம சிந்தையும் நோக்கம் எங்க இருக்கணும்? தேவன் கொடுத்த பொருளின் மேல அல்ல, தேவன் மேல இருக்க வேண்டும். திருஷ்டி ஏன் ಇರಬೇಕು? ದೇವರ ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲ, ದೇವರ ಕೊಟ್ಟ ವಸ್ತುವಲ್ಲ. ನಾವು ದೃಷ್ಟಿ ಎಲ್ಲಿರ್ಬೇಕು? தேவர மேலே இருಬೇಕು. யோபு அதைத்தான் செய்தார். அவன் சிந்தனை, அவன் விசுவாசம் எங்கே இருந்தது? தேவன் மேல் இருந்தது. பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:6 சந்தோஷமா இருங்கள். எங்கே சந்தோஷமாயிருங்கள்? கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். அப்போ பவுல் எல்லா சகல ஞானங்களை அறிந்திருந்த போதிலும் அவன் சந்தோஷம் எங்கே இருந்தது? கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள். சபை சந்தோஷம் யாருக்குள் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள். குடும்பத்தை சந்தோஷம் யாருக்குள் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள். அவரை என்ன பண்ணுமா? அப்போ ஒரு சிந்தனை பார்க்கணும். நன்மையை தீமையோ எது வந்தாலும் என்னுடைய நோக்கம் தேவன், என்னுடைய சிந்தனை தேவன். அந்த நோக்கத்தோடு இருந்தா இந்த என்ன பண்ணுவோம்? நமக்கு சந்தோஷம் நிலையாக இருக்கு. கர்த்தர் கொடுத்த பொருளின் மேல் அல்ல, கர்த்தர் மேல் நம்ம சிந்தனை வைக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் பாருங்க, ரோமர் 8:28
ரோமர் 8:28 தெரிஞ்ச விஷயம் தான். அது தெரிய வார்த்தை ಎಲ್ಲರೂ ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತವೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತದೆ. இது பாக்குறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். முதல்ல பார்ப்போம், தேவன் எல்லோருக்கும் நன்மை செய்கிறார். நோ சேஞ்ச் இட் இஸ். ஆனா பவுல் ரோமருக்கு என்ன பண்ணா, அவருடைய ತೀರ್ಮಾನத்தின்படி ಅழைக்கப்பட்டார்கள். ನೀವೆಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ಯಾರು? ದೇವರ ಅನಾದಿ ಸಂಕಲ್ಪದಿಂದ ಅನಾದಿ ತೀರ್ಮಾನ ನಾವು ಏನ್ ಮಾಡಾವು? கரையப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்கள். எப்படி இருக்கணுமா? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றும், all the things work for the good when you love your God with all your heart, all your soul, with all your mind. உடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகின்ற பொழுதுமா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நமக்கு நல்லதே கெட்டதோ யார் அனுமதிக்கிறாங்க? Who is allowed in our life? God is allowed the good and bad in our life. எதுக்கு? அன்பு சகலமும். அவங்க சொல்றாரு, அழைக்கப்படுகிற தேவனுக்கு அன்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவருடைய வாழ்க்கையில நன்மையோ தீமை எது கொடுக்க? நம்ம வாழ்க்கையில எது கொடுக்கிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு என்ன பண்ணா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க. ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾವು ಒಳ್ಳೆಯದೇ ಕೊಡೋದು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ನಾವು ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. அப்படின்னா தேவன் என்ன பண்ணாரா? அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் என்ன பண்ணா நன்மை செய்கிறார் என்று பார்க்கிறோம். நான் வேதத்துல பார்க்கிறோம், 5 ரொட்டி 2 மீன், 5 + 2 ಎಷ್ಟು? 7. ಬಟ್ ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು ಎಷ್ಟು ಜನ ದೇವರು ಕೊಟ್ರು? 5000 ಅಬೌವ್. ಅಪ್ಪ ಕಾಲ್ಕುಲೇಷನ್ ಏನಾಗ್ತದೆ? ದೇವರು ಕೊಡುವಂತ ನನ್ಮೆ ಏನಿದೆ? பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அப்ப என்ன பண்ணுமா? 5 2 ரொட்டி சீசன் சொன்னா இது போதாதப்பா, 200 பணத்து போதாதப்பா, ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணது? ஒரு பைக் கூட வராதப்பா சொல்லுகின்ற பொழுது அந்த 5 ரொட்டி என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்து கொடுத்தா எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டாங்க. புருஷர்கள் சாப்பிட்டாங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அந்த கால்குலேஷன் என்ன பண்ணுமா? ஒரு காரியத்தை சிறு பையன் இருக்கிறான், அவன் முன்னால ஒண்ணு சாப்பிடல, இவர் அனுப்புனா தொய்ந்து போவார்கள். சீசர்கள் என்ன பண்ணாங்க? பணத்தை கொடுக்கலாம்னு சொன்னாங்க, எங்க ரிசோர்ஸ் இல்ல. அப்ப ஏசஸ் என்ன பண்ணாங்க? இவர் வழியில் அனுப்பினால் சோர்ந்து என்ன பண்ணா அந்த 5 அப்ப 2 மீனை பிடிச்சு என்ன பண்ணா ஆறு கொடுக்கிறார்கள். 5000 பேர் சாப்பிடுகிறார்கள். சீசர்கள் என்ன பண்ணாங்க? 12 கூடிய நிலை என்ன பண்ணாங்க? எடுத்தார்கள். அப்ப 5 + 2 என்னாச்சு? 5000 ஆச்சு. 5000 சாப்பிட்ட ரிமைன் என்னாச்சு? 12 basket of full. ரைட்டா? அந்த 5000 பேர் சாப்பிட்டதுல எல்லாரும் என்ன பண்ணாங்க? திருப்தி ஆனாங்க. என்ன பண்ணாங்க? இயேசு கூட இருந்தாங்களா போயிட்டாங்க? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಸಾಪ್ತಾರ ಹೋಯ್ತಾರೆ. ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಆಮೇಲೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಅದೇ ಮೀಟಿಂಗ್ ಬರ್ತಾರ ಹೋಗ್ತಾರೆ. ರೈಟಾ? ஆனா யாரு கூட இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவோட கூட 12 சீஷர்கள். அப்போ இயேசு கூட யாரு இருக்கணும்? உண்மையான அன்புடையவர்கள். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தாலும் இல்லைன்னாலும் யாரு இருந்தாங்க? உண்மையான அன்புடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். உலகம் சாப்பிடுச்சு போயிடுச்சு. ஆனா உண்மையான எங்கே இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு கூட. அப்ப நீங்களும் நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருக்கணுமா? அன்பு உடையவர்களாக காணப்பட வேண்டும். சாப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது? கஷ்டம் சபைக்கு வருது, கஷ்டம் சேர்ந்து போனா உலகத்துக்கு அப்படி என்ன பண்ணக்கூடாது? அப்படி என்ன பண்ணக்கூடாது? வெட்டிக்கு வாக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்காது. அப்போ தேவன் யாருக்கு நன்மை செய்கிறார்? தேவன் யாருக்கு நன்மை செய்ய பார்க்கலாம். யாத்திரா புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 20-21 எனக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மறுத்து வச்சிருக்கிறாங்க.
யாத்திராகமத்துல அது கட்டளை கொடுக்குறேன். அது பாருங்க 1:20-21. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு தேவன் மருத்துவச்சிகளுக்கு வரலையா 1:20-21 பாக்குறோம். மைக்ல மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் அவர்களுக்கு பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அங்க பாக்குறோம் என்ன பண்ணாங்க, மருத்துவச்சி என்ன பண்ணாங்க, தேவன் நன்மை செய்தார். ஏன் நன்மை செய்தார்? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தன்கிட்ட கட்டளை எல்லாம் செய்யாமல் ஆண் பிள்ளையை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்து ராஜா அழைக்கிறான், ஆண் உயிரோடு கேட்டுக்கிறான், மருத்துவச்சிக்கு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, தேவன் என்ன பண்ணாரா 20 பாக்குறோம். 20 தேவன் நன்மை செய்தால் ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் குடும்பங்கள் என்ன பண்ணா தழைக்கும் படிச்சது. அப்போ தேவனுக்கு என்ன பண்ணா உலகத்தின் கட்டளை என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ராஜாவின் கட்டளை என்ன பண்ணுவ, அது பயப்படவில்லை. நம்ம தலைக்கு மேல எல்லாம் போலாம், ராஜா கழுத்தை வைக்கலாம். தானியேல் என்ன பண்ணாங்க, சிங்கத்தை தூக்கி போடுப்பா, சாதனை போன அக்னி போடுப்பா, கழுத்தை வெட்டுப்பா, என்ன வைத்தாலும் சரி. கர்த்தர் என்ன பண்ணா, கர்த்தர் என்ன பண்ணாங்க, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து என்ன பண்ண குடும்பங்களை தடைக்கும்படி என்ன பண்ணா பசுமையாக்கும்படி என்ன பண்ணாரா. காரணம் என்ன, அவர்கள் ராஜாவின் கட்டளை கீழ்ப்படியவில்லை, தேவனுக்கு பயந்தார்கள். அப்போ எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறானோ, ராஜாவின் கட்டளைக்கு என்ன பண்ணா தள்ளி விடுகிறானோ, தேவனுக்கு பயப்பட குடும்பம் என்ன பண்ணுது, நன்மையானதை அனுபவிக்கிறது. என்ன அனுபவிக்கிறதா, நன்மையானதை. நீ கர்த்தருக்கு பயந்து எப்பொழுது கீழ்படுகிறாயோ செயல்படுகிறாயோ. ಏನ್ ಮಾಡ್ತಾರ, ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಾರ, ಏನ್ ಮಾಡ್ತಾರ, ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರ, ಇಲ್ಲಿ ವಾಪಸ್ ಹೋಗೋದಲ್ಲ, ಔಟ್ ಸೈಡ್ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ತಿರುಗಿ ಸಿಕ್ಕೋದೇ ಇಲ್ಲ. ಯಾವ್ದು ಆತ್ಮ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತದೋ, ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಗ್ತದೋ, ಇಲ್ಲಿಂದ ಮೈಂಡಿಗೆ ಹೋಗ್ತದೆ, ಏನ್ ಮಾಡ್ತಾರ, ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರ, ಅವನು அனுசரிச்சுதானே. அதே மாதிரிதான் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளை கேட்கறது மாத்திரமல்ல கீழ்ப்படிந்து செயல்படுகிறானோ, பயபக்தியோடு செயல்படுகிறானோ. செயல்பட 2 விதம் இருக்கு. ஒண்ணு ஆஃப் ஆக்ஷன், செய்யணும்பா ஆனா என்னது இல்ல, செய்யறது இல்ல, ரைட்டா இல்லையா. இது போய் செய்யணும் பிரதர், ஆனா என்ன பண்ண மாட்டான், ஆளே கிடைக்க முடியாது கொண்டால. ஆனா அவன் என்ன பண்ணுவான், வருவான், செய்வான், செய்யணும் என்ன பண்ணுமா, அவன் ஞாபகத்தை செய்து முடிப்பான். அப்போ எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறானோ, பயந்து செயல்படுகிறானோ, அவன் என்ன உண்டு, நன்மை உண்டு. யார் ஒருவனும் ದೇವರ ಆಜ್ಞೆಗೆ ಕೇಳಿ ಅವನ ಅನುಸರಣ ಮಾಡಿ ಅವನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ತಾನೋ, ಅವನ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಒಳ್ಳೆದನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನನ್ಗೆ ಸಿಗ ரைட்டா. 2வது காரியம், இவருக்கு இன்னும் தேவை பயந்தவன் யாருக்கு, ஆதியாகமத்துல ஆபிரகாம். ஆதியாகமம் 22 தெரிஞ்ச விஷயம். 12 படிங்க, 12-13 ஆதியாகமம் ஆதிகாண்ட 22:12-13. அப்போது அவர், பிள்ளையாண்டமில் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுவன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாம் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಚರಣೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕೇಳ್ತಾನೆ, ರೈಟಾ. 22:1 ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, சோதித்த ஆபிரகாம் அடியேன் என்கிறார், நீ போய் பலியிடு என்று சொல்லுகிறார், குறித்த இடத்தில் பலியிடு என்று சொல்லுகிறார், குறித்த மலையை சொல்லுகிறார், தகன பலியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், யாரை பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಡ್ರಾಯಿಂಗ್ ಹಾಕಿ ಬ್ಲೂ ಪ್ರಿಂಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಆಬ್ರಹಾಮ್ ಬ್ಲೂ ಪ್ರಿಂಟ್ ಕೊಡ್ತಾನೆ, ರೈಟಾ. ಬ್ಲೂ ಪ್ರಿಂಟ್ ತಗೊಂಡು ಆಬ್ರಹಾಮ್ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ, ಏನ್ ಮಾಡಿದಾನೆ, 3 ಪಾದ அதிகாலையிலே எழுந்து ಅವರು ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ,
ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದಿದ್ದಾನೆ, ಅವನ ಆಲೋಚನೆ, ಅವನ நடவடிக்கை, அவன் ஆக்ஷன் என்கிற தேவன் கொடுத்த கட்டளையை நாம் செயல்படுத்த வேண்டும். எப்பொழுதிருந்து? காலையிலிருந்து. நாம் சண்டே வருகிறது, சண்டே காலையில் எடுக்கிறோம், எந்த கட்டளையை நாம் ஃபாலோ பண்றோம் சொல்லுங்க? எந்த கிட்ட ஃபாலோ பண்றோம்? சமைக்க போனோம், நான் இந்த பாட்டு பாடணும், இந்த வசனத்தை இது பண்ணணும், நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், இவ்வளவு காணிக்கை போட வேண்டும், நேரத்துக்கு குடும்பத்தோடு போக வேண்டும். என்னைக்காவது மைண்ட்ல வந்திருக்குதா? மைண்ட்ல வந்திருக்குதா? மணி 9 ஆகுது, 9 குழந்தை கூப்பிடும், அப்பா சோறு கொடுன்னு. ரைட்டா இல்லையா? ஆபிரகாம் அப்படி அல்ல. தேவன் கொடுத்த கட்டளைக்கு என்ன பண்ணா பயப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் சொன்னபடி செய்து தன் வாழ்க்கையில தேவனுடைய உணர்வுபூர்வமா செய்து என்ன பண்ணா தெரிந்து அந்த இடத்திற்கு போகிறான், அழைத்து கொண்டு போகிறான், அதிகாரமே போகிறான். என்ன பண்ணாங்க? வேலைக்காக நிறுத்தி விடுகிறான், கட்டைகளை எடுத்துக்கொண்டு போகிறான், தன் மகனை ஆயத்தப்படுத்துகிறான், பலியிடுவதற்கான எல்லா காலம் செய்து என்ன பண்றான்? பலியை அர்ப்பணிக்கிறான், இருதயத்திலே பலி செலுத்தினான். எபிரேயர் 11 பார்க்கிறோம். என்ன பண்ண? இருதயத்துல கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு அவுட் சைடு ஆக்ஷன் பண்ணுவதை என்ன பண்ணான்? உள்ளத்திலே தன் மகனை அவன் பலியிட்டான். இவங்க கர்த்தருக்கு பயப்படுறன்னு சொன்னா மனுஷ பாக்குறதுக்காக செய்யக்கூடாது. யார் பார்க்க செய்யணும்? கர்த்தர் உன்னை இருதயத்தை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் மகனை பலியிட்டு இருந்தான் இல்லையா? தனக்கு ஒரே பிறந்தவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், மறுத்திருந்த அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான். சொல்றான் என்ன பண்ணுமா? தன்னுடைய ஒரே குமாரனை என்ன பண்ணா? ஒரே பிறனவனை பலியாக கொடுத்தான். சாப்டர் 11 பாக்குறோம், 11:18 பாக்குறோம். 17 பலியை ஒப்பு கொடுத்தான். இதை சந்ததி விலங்குல சொல்ல அப்படிப்பட்ட வாக்கு பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வளர்க்க நம்பி தன் ஒரே பேரானவனை 19 பலியாக ஒப்பு கொடுத்தான். எனக்கு 11:19 எனக்கு அர்ப்பண சமர்ப்பணம் மாடிக்கொண்டது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுவது என்ன பண்ணா? அதை கீழ்ப்படிந்தான், அவன் செயல்படுத்தினான். கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணாங்க? எந்த குறையும் இல்லாம என்ன பண்ணா அவன் செயல்படுத்தி முடித்திருந்தான். ಏನ್ ಮಾಡಿದನು? ದೇವರ ಕೊಟ್ಟಂತ ಆಜ್ಞೆ ಏನ್ ಮಾಡಿದನು? ಸಮರ್ಪಣ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுக்கின்ற பொழுது நம்ம எவ்வளவு சிரமம் மேற்கொண்டு செய்கிறோம் இல்லங்க? ஒரு இடத்துக்கு போனா எவ்வளவு சிரமம் மேற்கொண்டு போகிறோம், எவ்வளவு சிரமம் மேற்கொண்டு காரியத்தை செய்கிறோம். தியாகபூர்வம் அந்த மனசு எங்க வரணுமா? எங்க அர்ப்பணம் எங்க வரணும்? இட்ஸ் கம் டு யுவர் ஹார்ட், சாக்ரிஃபைஸ் கம் டு யுவர் ஹார்ட். அப்போ பலியாக அவனை அர்ப்பணிக்கும் என்பது என்ன? அவன் இருதயத்திலே பலி செலுத்தினான். நாம என்ன பண்றோம்? 10 டைம் சொன்ன கூட என்ன ஆகாது? கதல் வேணும். ரெடி வருங்க? கதலி விசுவாசம் கரெக்டா? கதல அவன் என்ன பண்ணுமா? அசையவே இல்லை. நீயே அசையலன்னா இருதயம் எப்படி அசையும்? செயல் எப்படி, வேலை எப்படி செயல்படும்? கர்த்தர் முதல் சின்ன வார்த்தை God looks into your heart. நாளைக்கு அந்த இருதயத்தை குறித்து செயலை குறித்த பாக்குறான். இவன் பலி ஈட்டிருந்தா கர்த்தர் பாக்குறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணா? கையை கட்டி அப்புறமா எடுக்கிறான். அப்படியே சொல்றாரு, ஆபிரகாம் நீ கையை போடாதது நான் உனக்கு அறிந்திருக்கிறேன். எப்போ? இருதயத்துல பலி செலுத்தின பொழுது தேவன் அறிந்திருந்தார். ஆபிரகாம் 18 நீதியும் நியாயத்தையும் கடைபிடிப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஜெனிசிஸ் 18 இருக்குதா இல்லையா? ஆபிரகாம் இருதயத்தை தேவன் அறிந்திருந்தார், பலியை அறிந்திருந்தார், செயல்பாட்டை அறிந்திருந்தார். ஜெனிசிஸ் சாப்டர் 18 பார்க்க 18-19
ಅವನು ತನ್ನ ಪುತ್ರ ಪೌತ್ರರಿಗೆ ಆ, ನೀವು ನ್ಯಾಯ ನೀತಿಗಳನ್ನ ನಡೆಸಿ ಆ, ಯೆಹೋವನ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸಬೇಕೆಂದು ಬೋಧಿಸುವಂತೆ ಆ. ಅವನನ್ನು ನಾನು ಆದುಕೊಂಡೇನಲ್ಲ. அறிந்திருக்கிறேன், அவன் நடந்தான், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தான். எது? தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும். அப்ப நாம் என்ன பண்ணோம்? தாய் தகப்பன் நீதி நியாயம் அனுசரிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணும்? தேவன் உன்னிலும் செயல்படுவார், உன் பிள்ளைகளும் செயல்படுவார், உன் குடும்பத்திலும் செயல்படுவார். எப்படிமா? நீதியையும் நியாயத்தையும் செய்து, you should be done, செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள். follow the commandments of God. கட்டளை இடுவான். he will be ordered his people to follow the commandment of God. அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப இன்றைக்கு நீயும் உன் குடும்பத்தாரும் உன் பிள்ளைகளும் என்ன செய்வீர்கள் என்று தேவனுக்கு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன வரான்? ஆபிரகாம் என்ன பண்ணா? தேவன் சொன்னபடி செய்தான். காரணம், தேவனுக்கு பயன்பட்டவன். தேவன் பட்ட இன்னும் பாருங்க, சொல்றேன் பாருங்க. இல்ல, லேவியராகமம், லேவியராகமம் 19 ஏலி வாங்க. 1 சாமுவேல் 7 என்ன பண்றான்? தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் சொல்லி அவங்கள ಹೋಗೋಣ. ஏலி தன் மக்களுக்கு ஆజ్ఞை கொடுத்தானல்லவா? பிணிகேசன் மனைவி பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல கூப்பிட்டு என்ன சொன்னார்? மோடிக்காரர் சாமுவேல் என்று சொல்லுகிறார். அங்க பாருங்க 12 3:12, நான் ஏலியின் குடும்பத்தை யோசனை யாவற்றை நான் வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அவனை முடிக்கவும் போகிறேன். 11 பார்க்கிறோம். அவனுடைய கோபத்தின் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அதை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்திற்பை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். 3:30 என்ன பண்ணான்? ಮಕ್ಕಳು ದೇವ ದೂಷಕರೆಂದು ಅವನಿಗೆ ತಿಳಿದು ಬಂದರೂ ಅವನು ಅವರನ್ನು ಗದರಿಸಲಿಲ್ಲ. ಈ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವನ ಮನೆಯನ್ನು ನಿತ್ಯ ದಂಡನೆಗೆ ಗುರಿ ಮಾಡಿದ್ದೇನೆಂದು ಅವನಿಗೆ ಮೊದಲೇ ತಿಳಿಸಿದನು ದೇವರು. பாருங்க, அவன் 2:24 படிங்க. 23 என் குமாரே வேண்டாம், நான் 2:24 செய்தது தவறு நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீனெடுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. அப்போ ஏழு நான் அடி போட்டு அவன் சரிப்படுத்திருந்தானா பாவம் செய்திருப்பார்களா? சொல்லுங்க. நான் அடி போட என்ன சொல்ற? மேலே கண்டிக்கிறான். எப்போ? தம்பி தகப்பனே, நீ செய்யறது பாவம், இனிமேல் என்ன பண்ணாத, செய்யாத. அப்படி இருக்குது. கூட்டு வந்து நின்றா, முட்டி போடுறா, நாலு அப்பி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்ற தண்டனை கொடுத்திருந்தார். ஆனால் என்ன பண்ணுவான்? வழி தப்பி போயிருக்க மாட்டான். தன் பிறம்பை கையாளாதவன் தன் குழந்தையை பழிக்கிறான். Those who spare the rod, use the rod, spare the chain. அப்படி என்ன பண்ணாங்க? பிறம்பை அப்படின்னா குழந்தையை என்ன பண்ண அடிக்கிறதுனால தண்டனை தப்பிக்கப்படுகிறாய். புறம்பை மகனை பகைக்கிறான். ஒருவேளை ஏழை தன் மகனுக்கு எப்படி புத்தி சொல்லணும்? சாப்பிட்டாங்க நாலு அப்போ சொல்லி என்ன இருக்கும்? தேவனை குறித்த தகப்பனை குறித்த பயம் அவனுக்கு இருந்திருக்கும். ஒரு சபையில தவறு செய்கிறான் என்று என்ன அவனுக்கு பயம் இல்லை, தேவனை குறித்த அறிவு இல்லை, தகப்பன் அவனுக்கு போதிக்கவில்லை. ஆசிரியர் எப்படி இருக்கணும்? கத்த சந்நிதி குறித்தான பயம், பலிகளை குறித்தான பயம். ஏழு இல்லை அவனுக்கு பிள்ளைகளுக்கும் அது கட்ட என்ன போறான்? கர்த்த நியாயம் இருக்காரு. என்ன சொல்றாரு? 11 பாக்குறோம். அவன் அறிந்திருந்தும் சாபத்தை அறிந்திருந்தும் அவன் அடக்காமல் போன பாவம். அப்ப நீ பிள்ளைகளை அடக்காமல் போன என்ன ஆகுது? பாவம். பிள்ளைகளை கண்டிக்காத என்ன உனக்கு?
பாவம். You don't think that என் பிள்ளை வளர்றாங்க நாளைக்கு சரியாகிக்கிறாங்க, சபையை சரிப்படுத்திக்குவாங்க, ஜெபம் பண்ண சரியாகும். இல்லை, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தாய் தகப்பன் பாவம் செய்யாமல் தடுப்பு யாருடைய கடமை? தாய் தகப்பன் கடமை. பிள்ளைகளை வளர்ப்பது தாய் தகப்பன் கடமை. மனைவி கேட்டவங்க, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? சிம்சோனை என்னைக்கே கேட்டிருக்கிறோமா? என்னைக்கே ஜெபத்தில் வச்சிருக்கிறோமா? யோகை போட்டு ஒன்றை பாஸ்டிங் போட்டு ஜெபம் இருக்கிறோமா? இந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும்? இவன் துஷ்டனாக இருக்கிறானே, என்னைக்கே பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நான் அப்ப அப்படி கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? பைபிள் என்ன கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? கட்டளை கற்றுக் கொடுத்திருக்கீங்களா? குடும்பத்தை பலிப்படுத்த உட்கார வைத்திருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? எல்லாம் வளர்ந்து செடி பெருசாக எங்க வராங்க? சபையில வராங்க. என் பிள்ளை கீழ்படுது இல்லை பிரதர், என் பிள்ளை சொன்ன கேட்கறது இல்லை பிரதர். ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? நீ தண்டிக்கவில்லை, நீ சரியாக நடத்தவில்லை. சோறு மாத்திரம் போட்டு வளர்த்த, நான் அப்படி என்ன பண்ண? நீ வளர்க்கல. அது உனக்கும் பிரயோஜனம் இல்ல, சபைக்கும் பிரயோஜனம் இல்ல, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம். இப்ப 7 ஓபி பிள்ளைங்க எங்க பிரயோஜனம் இருந்தாங்களா? தகப்பனுக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவன் சங்கரித்தார். ஒரு செடி வளர்த்தாரு, தண்ணி ஊத்தினார், கனி கொடுக்க வேண்டும் காத்திருந்தார். அப்ப தோட்டக்காரன் சொல்றான், இது வெட்டி போடுப்பா, எதுக்கு சும்மா இருக்குது? தோட்டக்காரன் சொன்ன 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த வருஷம் கணிப்பு என்ன பண்ணலாம்? வெட்டி போடுவோம் என்றான். இத்தனை கனி கொடுக்கல, கர்த்தர் பார்த்து என்ன பண்ண? ஓபி பண்ண நீ பிள்ளைகளை பாவம் செய்ய பண்ணினார், இந்த பாவங்களை நீ கண்டிக்காம வளர்த்தாயானால் அது பாவம். அதற்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். பாருங்க, நெகேமியா 4:15, நெகேமியா 4:15. ನಮ್ಮ ಶತ್ರುಗಳು ತಮ್ಮ ಹಂಚಿಕೆಯು ನಮಗೆ ಗೊತ್ತಾಯಿತೆಂದು ದೇವರು ಅದನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿದ್ದಾನೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಾಗ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, ನಾವೆಲ್ಲರೂ ನಮ್ಮ ಗೋಡೆಯ ಕೆಲಸಕ್ಕೆ ತಿರುಗಿ ಹೋದೆವು. ನೆಹೆಮ್ಯ 4:15. ಅಲ್ಲ, ಅದೇ மாதிரி 5:8 ಕೂಡ ಓದಿ. 5:8. ಈಗ ನಾವು ನಮ್ಮಿಂದ ಆಗುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಸಹೋದರರಾದ ಯೆಹೂದ್ಯರಲ್ಲಿ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಮಾರಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಹಣ ಕೊಟ್ಟು ಬಿಡಿಸುತ್ತಿದ್ದೆವು. ಈಗ ನೀವು ನಿಮ್ಮ ಸಹೋದರನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ, ಆಮೇಲೆ ಅವರನ್ನು ನಾವು ಕೊಂಡುಕೊಳ್ಳಬೇಕೇನು ಅನ್ನಲು ಅವರು ಉತ್ತರ ಕೊಡದೆ ಸುಮ್ಮನಿದ್ದರು. பாக்குறோம். அதாவது நெகேமியா என்ன சொல்றேன்னு சொன்னா, அவன் சாப்பிட்ட படி என்ன சொல்ல போனா, அவன் பாருங்க 5:18 இந்த ஜனங்கள் பட்ட பாடு கை நம்ம இருந்தபடியினாலே அதிகமாக படியை வாங்கவில்லை. என் தேவனே இந்த ஜனத்துக்கு என்ன பண்ண? நன்மை உண்டாக செய்தருளும். 15 பாக்குறோம், நான் முன்னிருந்த அதிக ஜனங்கள் பாருங்கள், அப்பவும் திராட்சை வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கர் வெள்ளியை வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் அதிகம் சேர்த்தார்களே, நானும் தேவனுக்கு பயந்தபடி செய்ய 5:15 என்ன பண்ணா, அதிபதிகள் வாங்கக்கூடிய படியினை என்ன பண்ண? நான் வாங்கவில்லை. அது மாத்திரமல்ல, நன்மை உண்டாக நினைவு பார்க்கிறோம், நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அப்போ ஒரு அலங்கத்தை கட்டுகிறான். நெகேமியா என்ன பண்றான்? அவன் வாங்கக்கூடிய படி என்ன பண்ண? வாங்கவில்லை. காரணம் என்ன? நான் தேவனுக்கு பயந்தவன். அது மாத்திரமல்ல, என்ன பண்ணா? நன்மை உண்டாக என்ன நினைத்தல்லும். அப்போ லஞ்சம் வாங்க கூடாது என்ன பண்ணா? அவன் கற்றுக் கொடுத்தான். என்ன பண்ண கொடுத்தவன்? காரணம் என்ன? அவன் தேவனுக்கு எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயம். பாருங்க 9 கூட, நீங்க செய்ய நல்லதில்ல, பகைஞராக புரட்சாதிகள் நிந்திக்கிற நீங்கள் தேவனுக்கு பயன்தான் நடக்க வேண்டாமா? 8 பாக்குறோம், யூதர்கள் என்ற சக்திக்கு தக்க மீட்டிருக்கையில் திரும்ப சபை இருக்கலாமா? விலைப்பட்டு போகலாமா? அப்படி என்ன பண்ணா? மீண்டுமாய் விலை கொடுத்த அடிமையை என்ன பண்ணாங்க? மீண்டுமாய் விற்றார்கள்.
அப்படி செய்யக்கூடாது. என்ன பண்ணா நெகேமியா சொல்லுகிறார்கள், நீங்கள் தேவனுக்கு பயந்து நடத்த வேண்டாமா, பகைஞராகிய புரட்சியாகிய நிந்திக்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, புரட்சியாதியார் நம்மை தூசிக்கப்படாதபடிக்கு நம் வாழ்க்கை எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்ல போனா புரட்சியாக நம்ம சாட்சி என்ன பண்ண நாம காத்து கொள்ள வேண்டும். லஞ்சம் வாங்காதபடிக்கு என்ன பண்ணா நெகேமியா உண்மையுள்ளவனாக இருந்தா, பயந்தவனாக இருந்தா, சீர்படுத்தினால் வேலை சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆலயம் கட்டுவதிலே, ஆலய பணியிலே நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், எவ்வளவு லாஞ்சம் வாங்கிறதுக்கு பாதுகாத்துக் கொள்கிறோம். புரோஜியாஜர் தூசிக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணா நம்ம செயல்கள் உண்மையாய் காணப்பட வேண்டும். அப்ப நெகேமியா என்ன பண்ணா, தேவன் சொற்படி லஞ்சம் வாங்காதபடி என்ன பண்ணா தேவனுக்கு பயந்து நடந்தான். ஒரு காரியப்படங்க லெவித்தியன், லேவி ராகமம் 19:32. 19:32. நயத்தேவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, உன் தேவனுக்கு பயப்படுவாயோ, நான் ಕರ್ತರ್. 19:32. ತಲೆ ನೆರೆತ ವೃದ್ಧರ ಮುಂದೆ ಎದ್ದು ನಿಂತು ಅವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ನಿಮ್ಮ ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, ನಾನು ಯೆಹೋವನು. அப்ப நீ தேவனுக்கு பயப்படாத ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅವನು பயப்படணும், ದೊಡ್ಡವರನ್ನ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಹಂಗೆ ಇದ್ರ ಇನ್ನು ಏನಾಗಿದೆ, ತಲೆ ನೆರೆತ ಅಂದ್ರೆ தலை நற்செய்தி, ತಲೆ ವೈಕು முன்பதாக எழுந்து ஏன்னா எழுந்து நின்று என்ன பண்ணுமா அவனை கனப்படுத்த, நீ கர்த்தருக்கு பயப்பட சபை மூப்பர் என்ன பண்ணு கனம் பண்ண வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் அந்த பக்கம் தான் இது அல்ல, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற சபை மூப்பர்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற சபை மூப்பர்கள், ஒவ்வொரு ஜெபத்திலும் உங்களை நினைத்து உங்களை சீர்படுத்துவதற்கு, செவைப்படுத்துவதற்கு, வசனத்தில் தேட நிறுத்துவதற்காக பிரயாசப்படுகின்ற மூப்பர்கள் இரட்டிப்பான கணத்திற்கு பார்த்தவர்கள். எப்படி உங்களை கோபப்படுத்துறோம் சொல்லுங்க. ஸ்கூல்ல பிள்ளைய கூட்டு போற டீச்சர் வராங்க, புள்ள குட் மார்னிங் சொல்லல, நீ என்ன பண்ணுவ, ಏನ್ ಹೇಳ್ತೀಯಮ್ಮ, ಟೀಚರ್ ಸ್ಕೂಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತ ಮಕ್ಕಳನ್ನ, ಟೀಚರ್ ಇರ್ತಿದಾರ, ನೀವು ಇರ್ತಿದ್ರ, ನಿಮ್ ಮಕ್ಕಳು ಇರ್ತಿದಾರ, ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಏನಿಲ್ಲ, ನೀ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ, ಹೇಳು ಹಂಗಿದಾನ ಹೇಳ್ತಿ, ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಹೇಳು, ಹೇಳ್ತೀಯಲ್ವಾ, ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತೀಯಲ್ವ. உன் பிள்ளைக்கு ஸ்கூலு கொடுக்கிற உலகப்புறகான படிப்பிற்கு நீ கனப்பொருள் என்று சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது உன்னை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, ஆத்மாவுக்கு காலப்புற வளர்ச்சிக்கு, ஆத்மாவுக்கு என்ன பண்ணுமா, ஆத்மாவை குறித்து கணக்கு கொடுக்கிற மூப்பனுக்கு நீ எவ்வளவு கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா சர்வெண்ட் ஆஃப் யூ, சர்வெண்ட் ஆஃப் த காட். சபைக்கு வேலையா, சபைக்கு உடல் மூப்பன், மூப்பனுக்கு உடல் மூப்பன், ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. உனக்கு நீ பாவம் செய்கிறது சொல்ல சொன்னா உன் பாவத்தை நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நீ வழி தப்பி போகிற சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் நாளைக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நீ ஏன் எச்சரிக்கவில்லை, ஏழு தன் பிள்ளைகள் என்னன்னா எச்சரிக்கவில்லை. சபை மூப்பன் எச்சரிக்கை யார் எச்சரிப்பார்கள், சீர்படுத்திக்கோ. வசனம் சொல்லுகின்ற பொழுது, வசனம் அறிவிக்கின்ற பொழுது, வசனம் படிக்கின்ற பொழுது உன்னை நீயே சீர்படுத்திக்கொள். நாளைக்கு இந்த வசனம் உன்னை நியாயம் தீர்க்கும். நாங்கள் பாவம் செய்வதற்கல்ல, பாவம் செய்யாதபடி உன்னை சரிப்படுத்துவதால் வேலை. There is a law of elders in the assembly. பைபிள் இருக்குதா, இருக்குதா இல்லையா, படிங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ். Chapter 16,
verse 4 and 5. அவர்கள் பட்டணம் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர் முற்பால விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ள ஒப்புவித்தார்கள். சபைகள் விசுவாச ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எப்பொழுது மூப்பரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். ಕಾಣದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಅವರು ಊರುಗಳಲ್ಲಿಯೂ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿದ್ದ ಅಪೊಸ್ತಲರು ಸಭೆಯ ಹಿರಿಯರು ನಿರ್ಣಯಿಸಿದ್ದ ವಿಧಿಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಇವುಗಳನ್ನ ನೀವು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ಬೋಧಿಸಿದರು. ಸಭೆಗಳು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗುತ್ತಾ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂದವು. நீங்க சபையினுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி பெருகும்? ನೋ ಚಾನ್ಸ್. சொல்லுங்க. ಯಾರಿದ್ದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತೇನೆ, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಗಿಲ್ಲ. ನಾವು விசுவாசமே இல்லைன்னு சொன்னா அப்படி எப்படி தேவன் நம்பிக்கை வரும்? தேவன் நம்பிக்கை இல்லைன்னு எப்படி ஆராதிப்பார்? எப்படி ஜெபம் பண்ணுவார்? எப்படி ஊழியம் செய்வார்? எப்படி குடும்பத்தினோட விசுவாசமாக என்ன பண்ணுவீங்க? மூப்பரால் இந்த சட்டங்களை கை கொள்வதற்கு ஒப்புவித்தார்கள். அர்ப்பணம் ஆடுகிறது. You should be follow. Traffic signal போகும்போது green and green, red and red தான். That's not an alternate signal. இருக்குதா? சபையில் இருக்கிறதா? சட்டத்துக்கு சபைகள் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தை ಸ್ಥಿರಚಿತ್ತರಾಗಿ ಇದ್ರೂ ಏನಾಗ್ತದಾರ ಬೆಳೀತಾರ. ಎಷ್ಟು ವರ್ಷದಾಗ ಬೆಳೀತೀರಾ? ಸನ್ಮಾನದಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ? ಘನ ಮಾಡದೆ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ? ಬಾಯಿಗಂತ ಭಕ್ತಿಯಿಂದ ಮಾಡದೆ ಬೆಳೆದಿದ್ದೀರಾ? ಎಷ್ಟು ನಮಗೆ ಬೆಳೆದಿದ್ದೀವಿ? ಒಂದು ಮನೆಗೆ 2 ಮನೆ ಕಟ್ಕೊಂಡಿವಿ, ಬೆಳೆದಿದ್ದೀವಿ. ಆಯ್ತಾ? ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಒಂದು ಬಟ್ಟೆಗೆ 10 ಬಟ್ಟೆ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಬೆಳೆದಿದ್ದೀವಿ. ನೀವು 1 ಸಾರಿಗೆ 10 ಸಾರಿ ತಗೊಂಡಿದ್ರೆ ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಬೆಳೆದಿದ್ದೀವಿ. ಆಯ್ತಾ? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದೀವಿ? விசுவாசத்தில் நீ பெருக வேண்டும். அப்படி என்ன பண்ணுவார்? சபைகள் விசுவாசம் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இயேசு கிறிஸ்து என்ன பாக்குறோம்? அப்போ இயேசு என்ன பாரா? தேவனுடைய ஞானத்திலும் என்ன பண்ணுவாங்க? அனைத்திலும் வளர்ந்தார். யோவான் பெருகினான். சபையில என்ன பண்ணாங்க? ஆவிக்கு நிலைமையில பெருகினார்கள். சபை விருத்தி அடைந்தது. ನಾವು ಯಾರಿದ್ದಲ್ಲಿ ಬೆಳೀತೀವಿ? ಯಾರಿದ್ದಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ತಿನ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಿತ್ಯ ಮಾಡ್ತೀವಿ, ಅದರಲ್ಲಿ ಬೆಳೀತೀವಿ. ರೈಟಾ? ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಬೇರೆ ಸಿಗುತ್ತೆ ಕೆಲವು ಸಣ್ಣ ಅದು ಕೂಡ ಇರೋದಿಲ್ಲ. ನೋ ಇನ್ಫಾರ್ಮೇಶನ್. ಯಾರಿದ್ದಲ್ಲಿ ಬೆಳೀತೀವಿ? ವಾಟ್ ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಯುವರ್ ಮೇಕಿಂಗ್ ಇನ್ ದಿ ಚರ್ಚ್? ಏನು ಭಯ ಇದೆ? ಏನ್ ಭಕ್ತಿ ಇದೆ? ಏನ್ ಅಭಿವೃದ್ಧಿ ಇದೆ? ಏನ್ ವಿಶ್ವಾಸ ಸ್ಥಿರವಾಗಿ ನಾವು ಇದ್ದೀವಿ, ನಾವು ಬೆಳೀತೀವಿ. ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತ ಅವರು? கட்டளை கைவிட்டு ஒப்புவித்தார்கள். சபை என்ன பண்ணுதா? பெருகினது. என்னோட பாருங்க, லேவியராகமம் ಲೆವಿತಿಯನ್ಸ್ 19:30. ಇನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೀಬೇಕು ನಾವು? 19:30 ನಾನು ನೇಮಿಸಿರುವ ಸಬ್ಬತ್ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಬೇಕು. ನನ್ನ ದೇವಸ್ಥಾನದ ವಿಷಯದಲ್ಲಿ பயபக்தி உள்ளவராகிருಬೇಕು. தேவனுடைய ஓய்வு நாள், தேவனுடைய சந்நிதி, தேவனுடைய ஆலயம் இருக்கணுமா? அதற்கு பயபக்தியாக நாம் இருக்க வேண்டும். நீ பாடுற பாட்டு, ஏற்கப்பட்ட ஸ்தோத்திரம், கொடுக்கிற காணிக்கை, the posture in our church இருக்கணுமா? பயபக்தியா இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ஸ்கூல் ஆரம்பிச்சானாக்க என்ன பண்ணுவாங்க? பசங்க உள்ளோடுவாங்க, வெளியோடுவாங்க. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಗೇಟ್ ಲಾಕ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? ಆಮೇಲೆ ಪೇರೆಂಟ್ಸ್ ಹೋಗ್ಬೇಕು. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾನಿಂದ ಕರೆಕ್ಟ್ ಟೈಮ್ ಕೊಂಡು ಬಂದ ಟೀಚರ್ ಒಂದ್ಗಡೆ ಮೇಡಮ್ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? ಅದು ಜೋರಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? ದೀನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೀನವಾಗಿ ಅಷ್ಟು ದೀನವಾಗಿ ಮಾತಾಡ್ತೀರ. ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಮಾಡ್ತೀರ ನೀವು? ಯಾರು ಕೇಳ್ತಾರೆ? ನಾನು ಹೋಗ್ತೀನಿ, ನಾನು ಬರ್ತೀನಿ. ಅರ್ಧದಲ್ಲಿ ಹೋಗುದು, ಅರ್ಧದಲ್ಲಿ ಬರೋದು. ನಿಜವಾಗಿ ಕೆಲಸ ಹೋಗಿ ಕೆಲವು ಮನೆ ಕೊನೆ ಕೆಲಸ ಹೋಗ್ತಾರೆ,
ಕೆಲವು ಹೋಟ್ಲ್ ಕೆಲಸ ಹೋದ್ರೆ ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ, ಕೆಲವು ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ತಗೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. ಗೊತ್ತು ನಮ್ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ನಿಜವಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಓಕೆ ಮಾಡಿ ಇದೆ. ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ನಿನ್ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಬರ್ತೀವಿ. ಕೆಲವು ಅಳವಟ್ಟು ಯಾವಾಗ ಹೆಂಗೆ ಬರೋದು, ಸೇಮ್ ಟೈಮ್ ದೇರ್ ನೋ ಆಲ್ಟರ್ನೇಟ್. ಅದೇ ಟೈಮ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ. ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿ ಸನ್ಮಾನಿಸ್ತೀವಿ. ನಾವು ಕತ್ತಲ ಸನ್ನಿಧಿ ನಮ್ಗೆ ಯಾವಳು ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಅನುಸರಿಕರು, பயபக்தியை கடந்து வருகிறோம், பயபக்தியை ஆராதிக்கிறோம், அர்த்தத்தை அறிந்திருக்கிறார். பாருங்க யோசேப்பர் பாருங்க, ஆதிகாண்ட 50:20-21, 50ஆம் அதிகாரம் 20-21. ನೀವಂತೂ ನನಗೆ ಕೇಡು ಮಾಡಬೇಕೆಂದು ಎನಿಸಿದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ದೇವರು ಮೇಲಾಗಬೇಕೆಂದು ಸಂಕಲ್ಪಿಸಿದನು. ಈಗ ಅನುಭವಕ್ಕೆ ಬಂದ ಪ್ರಕಾರವೇ ಅನೇಕ ಪ್ರಾಣಿಗಳ ಸಂರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವಂತೆ ಮಾಡಿದನು. ಆದುದರಿಂದ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಭಯಪಡಬೇಡಿರಿ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮಗೆ ಸೇರಿದವರೆಲ್ಲರನ್ನು ಪೋಷಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿ ಅವರನ್ನು ಸಂತೈಸಿ ಅವರ ಸಂಗಡ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತಾಡಿದನು. இப்ப யோசேப்பு எப்படி அவர்கள் அண்ணன்கள் பிஹேவ் பண்ணினாங்க? யோசேப்பு எதுக்கு போனான்? அவன் அண்ணன் கிட்ட நல்லா இருக்கேன்னு விசாரிக்க போனான். தாப்பா என்ன பண்ணா, டே போய் இத்தனை நாள் ஆச்சு, நீ போய் விசாரிச்சுட்டு வாடா, சாப்பாடு கொடுத்துட்டு வா, எப்படி போய் பார்த்துருவான்னு என்ன பண்ணா, தகப்பன் தன் பிள்ளைகளுடைய சேமத்திற்கு என்ன பண்ணா, யோசேப்பை அனுப்பினான். யோசேப்பு எதுக்கு போனா? நீ போய் நல்லா இருக்கேன்னு கேட்டான். ಅಣ್ಣ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಅಣ್ಣ ಏನ್ ಮಾಡಿದಾರೆ? குடிமுறையாக ಬಿಟ್ರು, குடியை போட்டார்கள், குண்டியல் ஆக்கிவிட்டு. ஆமா என்ன பண்ணாங்க? வெளியே எடுத்தார்கள். அப்ப என்ன விட்டு போட்டார்கள். அப்ப என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை என்ன பண்ண, ஆட்டு தோல் அப்புறம் போறாங்க. பையன் வஸ்திரம் பார்ப்பாங்க, செத்து போனான். ஆனாலும் யோசேப்பு என்ன சொல்றான்? நீ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்ப நடக்கக்கூடிய வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, உன்னுடைய அண்ணன் தம்பி உனக்கு எதை செய்ய நினைத்தாலும் யார் உன்னை காப்பாற்றுவார்? கர்த்தர் உன்னை மேலாக வைப்பார். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரானால், அவன் அண்ணன் தம்பி இல்ல, 100 கோடியாத்து படைகள் இல்ல என்னது ஒரு ராணுவம் வந்து என்ன பண்ண முடியாது. எளிய ராணுவம் வந்து வருகிறது, கேஸ் பாக்குறான், என்னப்பா இவ்வளவு இருக்குது. அப்ப எளிய ஜெபம் பண்றான், அந்த கேஸ் கண்ணு கொஞ்சம் திறப்பா, அவன் திறந்து என்ன பாக்குறான், அக்னிமயமான குதிரைகள் எலியாவை சுற்றி மலை முழுவதும் நிறைந்திருந்தது. விசுவாசம் எப்படி இருக்குது? அதனால என்ன பண்ணுமா, இன்னும் பாருங்க, ஆக 39 பாக்குறோம். அவ போத்திபார் மனைவி பாவம் செய்ய கூப்பிடுகிறான், தனியாக இருக்கிறான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனா என்ன பண்ண, அவன் பாவம் செய்திருக்கலாம். 39:9 பாவம் செய்திருக்கலாம், யாரும் இல்லை, எஜமான் அவன் தான். ஆனா என்ன சொல்றானோ அது சொல்றாரு, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்வதற்கு கத்துக்கிற அவசியம் இல்லைங்க. பாவம் பிறந்து குழந்தைக்கு எப்படி ஆகணும்னு தெரியும், எப்படி பால் கொடுக்கணும்னு தெரியும், எப்படி அப்பா வாங்குவாங்கன்னு தெரியும். கரெக்டா? ஆனா இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி? காரணம் என்ன? தேவனுக்கு எப்படிப்பட்டவா? யோசேப்பு யாரு? எப்படிப்பட்ட யோசேப்பு? தேவனுக்கு 42:18 42:18 தேவனுக்கு பயப்படுவோம். சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் நானும் சபையில, குடும்பத்தில, வேலை செய்ய இடத்துல நம்மை குறித்து சாட்சி பாவத்துக்கு உடல் பங்காளிகளாக இருக்கிறோமா, இல்ல பாவத்தை எதிர்த்து நிற்கிறோமா, இல்ல பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறோமா?
காரணம் என்ன? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்போ தேவன் யோசேப்பை குறித்து என்ன பண்ணா? நீ குழியில் போட்டாலும் சரி, நீ விட்டு போட்டாலும் சரி, இல்ல விட்டு போற எகிப்துல போய் என்ன பண்ணா? பார்வோன் சிறையிருப்புல போட்டாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை உயர்த்தினார். ஜீவ ரட்சை கொடுக்கும்படியாக என்ன பண்ணாரா? அவனை உயர்த்தினார். ஆதரிக்கும்படி உயர்த்தினார். காப்பாற்றி உயர்த்தினார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கும்படி உயர்த்தினார். இன்னும் சொல்ல போனா எகிப்திலே அவனை அதிபதியாக உயர்த்தினார். காரணம் என்ன? தேவனுடைய திட்டம். God's plan. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கார் என்று சொன்னார். நீ எந்த மனுஷரையே நீ ஏண்டை செய்த, சாத்தான் செஞ்சா, என் பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சா, என் பொண்டாட்டி செஞ்சா, என் ஆம்படியா செஞ்சா, என் புள்ள செஞ்சா, எதுவும் யோசனை. Nobody can thwart God's plan. எந்த ஒரு மனிதனும் தேவ திட்டத்தை என்ன பண்ண முடியாது? தோற்கடிக்க முடியாது. You do not spoil the God's plan. நான் சொல்லிக்கலாம், ஏன் அவனாலதான் நான் கேட்டேன், என்னாலதான் அவன் கேட்டான். புருஷ மரத்துல என்னாலதான் நீ கேட்ட, உன்னாலதான் நான் கேட்டேன். ஆனா சகரையை அப்படி சொல்லவே இல்லை. என்ன சகரையை சமத்து வயது சொல்வது ஜபம் செய்தார்கள், குற்றம் இல்லாமல் இருந்தார்கள், தேவனுக்கு பிரியமா இருந்தார்கள். எந்த காலத்துல? ஏரோது ராஜா அரசாண்ட காலம், பிள்ளைகளை கொலை செய்த காலம், இருண்ட காலம், ஆசாரிய சபை இல்லாத காலம். குற்றமற்ற குடும்பத்தை, தேவனுக்கு பயந்த குடும்பத்தை அந்த உழுக்க ஒன்னாவது பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னார் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயப்பட என்ன பண்ணுவான்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். தேவனுக்கு பயப்படுவனா தேவ திட்டத்தை ஆபரணம்னா நிறைவேற்றுவான். நெகேமியா தேவனுக்கு பயப்பட என்ன பண்ணா? லஞ்சம் வாங்க மாட்டான். தேவனுக்கு பயப்படுகிற என்ன பண்ணுவான்? முதிர் வயதிலும் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். தேவனுக்கு பயப்படுற என்ன பண்ணுவான்? தன் பிள்ளைகளை, குடும்பத்தை பாவம் செய்யாமல் பாதுகாப்பான். தேவனுக்கு பயப்பட என்ன பண்ணுவான்? பாவம் என்ன பண்ணா? அவனை உயர்த்தும்படியாக பாவத்தை விட்டு விலகி ஓடின யோசேப்பை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயந்த யோசேப்பை குறித்து நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவம் என்பது என்ன? யாரும் பாப்பறி பாவம் எது? பாவம் சொல்லுங்க. இப்ப பாவம் இப்ப எதுவுமே பாவம் தெரியல, நம்ம செய்கிறோம். ஆனா பாவம் என்ன? பாவம் என்பது தெரிவதில்லை. யாராவது பாப்போம் சொல்லுங்க. ஸ்ரீமதி ஃபர்ஸ்ட் பாவம் சொல்லுங்க. எது பாவம்? விசுவாசம் இல்லாத வாழ்க்கை பாவம். அப்புறம் கட்டளையை மீறுவது பாவம். வசனத்தை கேட்டு செய்யாமல் இருப்பது பாவம். தேவனை கோபம் ஊட்டுவது பாவம். இன்னும் சொல்லணும்னா விக்கிரக ஆராதனை பாவம், முரட்டாட்டம் பாவம், தேவனை தேடாதிருப்பது பாவம். ரைட்டா? தீமை செய்வது பாவம், பயம் இல்லாமல் வாழ்வது பாவம், மற்றும் ஒடுக்குவது பாவம். ரைட்டா? ஏமாற்றுவது பாவம். அண்ணா முகஸ்துதி கூட பாவமே. நாகபூஷணா ஏன் பாவமா? இன்னொரு முகஸ்துதி பண்ணுவாயானால் அவனை வலையிலே விட வைக்கிறான். முகஸ்துதி பாவம். அப்படி என்ன பண்ணா? பொய் பேசுவது பாவம், மாய்மால வாழ்க்கை பாவம், பெருமையாக இருப்பது பாவம். இன்னும் என்ன பண்ணா? ஒடுக்குதல் பாவம், இன்னும் திருடுவது பாவம், ஒழுக்கக்கேடு பாவம், பெருமை பாவம், சுய புத்தி இல்லாமல் இருப்பது பாவம். என்ன சொல்ல போனா என்ன பண்ணா? மற்ற சோம்பேறித்தனமாக இருப்பது பாவம், கொடுக்காமல் இருப்பது பாவம், உதவித்தனம் செய்வது பாவம், சோம்பேறித்தனம் பாவம். பாவங்க. தேவன் சொல்றாரு அந்த பாவம் எப்படி இருக்குன்னா விஷப்பாம்பு. பாவம் எப்படி இருக்குதா? விஷப்பாம்பு. இன்னும் பாவம் பொண்ணுங்களை பார்க்க போகிறான் கரடின்னு சொல்றாரு. வேதட்டா கரடி. இன்னும் பாவம் இருக்குதா? ஓனாய் பாவத்தை ஒப்புகிறது. சிங்கம் என்ன பண்ணுமா? பாவத்தை காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா காட்டு கழுதை என்ன பண்ணுது? பாவமா இருக்கிறது.
அசுத்தமான பன்றி எது தேவைப்படுகிறது? பாவம். இதெல்லாம் ஏன் சொன்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அது எது? பாவம். பிள்ளைகளை கண்டிப்பாக இருப்பது பாவம். முதியவனை கனப்படுத்தாதிருப்பது பாவம். சபையை பரிசுத்த குறைச்சலாக்குவது பாவம். எதிர்த்து பேசுவது பாவம். போடுவாங்க பந்தியில் பாத்தீங்கன்னா, இஷ்டப்படுவாங்க 4 பீஸ் இஷ்டப்படுவான். இன்னொருத்தி என்ன பண்ணுவாங்க? 2 பீஸ் போடுவாங்க. என்னது இது? ஓர வஞ்சனை பாவம். என்ன சந்திரா? ஓர வஞ்சனை. 2 பீஸ் இன்னொருத்தி என்ன பண்ணது? இஷ்டமா வந்தா கொடு, இல்லாதவருக்கு இருந்தா 1 பீஸ் போடு. இதுவே இல்லையா? ஓர வஞ்சனை என்ன பண்ணுது? பாவம். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை ஏமாற்றி தேவன் பார்க்கவில்லை, தேவனை தூஷணப்படுத்தி வாழ்வது பாவம். தேவனுக்கு கொடுப்பதை கொடுப்பாதிருப்பது பாவம். எத்தனை பாவம் செஞ்சிருக்கோம் நாம? லெக்க இருக்குதா? தாவீது சொல்றா, என் பாவம் எப்படி இருக்குது? தலைமுடியை போல எண்ணிக்கை கடங்காத பாவம் என்கிட்ட இருக்கு. ಎಷ್ಟು ಪಾಪ ಇದೆ ಅಂತ? தலை கூந்தை போல பாவம். யாத்திரா 20 பாக்குறோம் 9 பாவம். மார்க் 7 பாக்குறோம் 13 பாவங்கள். ரோமர் 1:23 19 sins. 1 Corinthians 6:9 5 sins. கலாத்தியர் 5:19 9 விதமான பாவம். கொலோசியர் 3:5 பாக்குறோம் 7 விதமான பாவம். 1 தீமோத்தேயு 1 பாக்குறோம் 8 விதமான பாவம். இது சபைக்காக கொடுக்கப்பட்ட காரியத்திலே நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று பவுல் விளக்கக்கூடிய பாவங்கள். மாம்சமான எல்லா காரியம் பாவம். மாம்ச சிந்தை பாவம். மாம்சத்தின் செயல் பாவம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். இப்ப சொல்லுங்க, நான் எதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தேவனுக்கு பயப்பட்டு வாழ்கிறேனா, இல்ல இன்னும் நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்ல தேவன் பிரியப்படுத்தும்படி நான் என்ன பண்ணா நான் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சபைக்கு மீட்டிங் பிக்ஸ் பண்றோம். ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணுமா? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಮ್ಮ? ಕುಟುಂಬದವರು என்ன பண்ணா? ಸಿದ್ಧರಾಗಿ ಇರ್ಬೇಕು. ನೀ ಸಿದ್ಧ ಇಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಇನ್ನೊಬ್ಬರು ಸಿದ್ಧಪಡಿಸ್ಬೇಕು. ನೀವ್ ಜವಾಬ್ದಾರಿ. அதை விட்டு நான் என் வீட்டுக்கு போறேன்பா. யாரை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? தேவனை அசட்டை செய்து கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு அவமானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய். வீட்டுக்கு ஒருத்த ட்ரெயின் ஏறி வரான், நீ வீட்டு என்ன பண்ணுகிற? எங்கே போயிருக்கிற? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வர சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ? ದೇವರು ಏನು வீட்டுல எல்லாம் ரெடி ಮಾಡಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. தேவன் வாசற்ப இருதயத்தில் என்ன பண்ண? தேவன் தட்டி கொண்டு இருக்கிறார். உன்னோடு உறவாடுவதற்கு, குடும்பத்தில் வருவதற்கு, உனக்கு போதிப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. இந்த கதவை மூடனா என்ன ஆகும்? திறக்கிற என்ன ஆகுங்க? God will close the door. தட்டி பாக்குறாரு. தங்க என்ன பண்ணுவாரு? ஆட்சி கொடுப்பா. அவருக்கு என்ன குடும்பமாவே குடிக்கல இல்ல, நீங்க தானே உலகத்து 1000 பேர். ஜகே என்ன பண்ணா? மரத்திலிருந்து இறங்கி வந்தா. சகே வீட்டுக்கு வரணுமா? ஆண்டவரே சீக்கிரமா வாங்க. மரத்திலிருந்து இறங்கி என்ன பண்ணா? வீட்டுக்கு ஓடி கூட்டி கொண்டு போகிறான். அன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. உன் வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உன் வீட்டில் தேவன் இருக்கிறாரா? தேவனுடைய ஆலோசனை உன் குடும்பத்தில் பிள்ளைகள் மீது இருக்கிறதா? தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் இருக்கிறதா? சகேய பாவியை கூட போனாங்க. பாவியெல்லாம் மனம் திரும்பினார்கள். சகேயவு ரட்சிப்புக்கு மனம் மாறினான். பாவத்திற்கு மனம் மாறின ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு சாட்சி நீங்க நான் இருக்கிறோம். நமக்கு யார் சாட்சி கொடுப்பாங்க? சொல்லுங்க. நான் 10 சாட்சி கொடுக்கிறானா? சபையார் சாட்சி கொடுக்கிறானா?
ಅಯ್ಯೋ ಅವ್ರು ಏನ್ ಮಕ್ಕಳಪ್ಪ ಅವರು, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ. ಕ್ರೈಸ್ತರು ಅಂತ ಹೇಳ್ತಾರ, ಲೋಕದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರ್ತಾರ, ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಾರಲ್ಲ, ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರ, ಬಿದ್ದಿರ್ತಾರ. ಯಾವ ಸಾಕ್ಷಿನ ಬೆಳಿತೀವ್ರಿ? ஒரு வசதி போய் எனக்கே துக்கம் இருக்குது என்று சொன்னார். உங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு இருதயத்தை பார்க்க துக்கம் இருக்குமா இருக்காதா? மனம் திரும்ப. எப்படி மனம் திரும்ப வேண்டும்? பாவத்தை இருந்து யாருக்கு மாறுமனசு வந்து வைக்கிறேன், யாருக்கு மாறுமனசு வைக்க? பாப்பத்துக்கு விடுதலை என்ன? விடுதலை என்ன? பாதை விடுதலை என்ன? 1 யோவான் 1:7 பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಇಷ್ಟು ವರೆಗೂ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವ? ಸ್ಥಿರಚಿತ್ತರಾಗಿದ್ದು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವ? ದೇವರಿಗೆ ಕಾಯ್ದುಕೊಂಡು ಇರ್ಬೇಕು, ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕು, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ಹೇಳ್ಬೇಕು ತೀರ್ಮಾನ ಅನುಕೂಲವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬೇಕು, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬೇಕು, விசுவாசத்தில் சம்பூர்ணವಾಗಿ ஜீவன ಮಾಡಬೇಕು. மீகா 6:8 சொல்லுது, மனிதனே உனக்கு எது நன்மை என்று அறிவித்திருக்கா. மீகா 6:8 ಏನ್ ಹೇಳಿದನ? ದೇವರು ಹೇಳ್ತಾನ, நான் 7 ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಆಯ್ತಾ இல்லையா? மீகா 6:8 படிங்க, முடிக்கிற. அவ்வளவுதான், லாஸ்ட் வருஷம், அவ்வளவுதான். நன்மை எது என்ன உனக்கு என்ன கொடுத்த? நான் உனக்கு அவக்கு ஆಮೇಲೆ மீகா 6:8 மீகா 4 அவக்கு உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய், இரக்கத்தை சிநேகிது, மனத்தாழ்மையாய் நட. கீழே பாக்குறோம், கர்த்தர் பிரியமா இருப்பாரோ. 7 ஆயிரக்கணக்கான ஆடுகளை பார்க்க என்ன பண்ண? கர்த்தர் பிரியமா இருப்பாரோ. உன் அக்கிரமத்தை போக்க, முதற்கொள்ள ஆற்றும் பாவத்தை போக்க கர்ப்பத்தின் கொடியை கொடுக்க வேண்டுமோ, கர்த்தர் அதில் பிரியமா இல்லை. நன்மையில நீ தாழ்மையாய் நட, இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நட, அது கர்த்தருக்கு பிரியம். அவ என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும், தேவனுக்கு விருப்பம்படியான என்ன பண்ண? நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். என்ன சொல்ல போனா, கர்த்தர் பிரியப்படும்படியாக பயப்படுகிற வாழ்க்கை. கர்த்தர் பயப்படுற வாழ்க்கை என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபியர் ஆஃப் த காட்? ಏನಪ್ಪ ಇಷ್ಟವರೆಗೂ ಫಿಯರ್ ಅಂತ ಕೇಳಿದ್ರಿ, ಫೈರ್ ಅಂತ ಕೇಳಿದ್ವಿ. ಫಿಯರ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಭಯ ಅಂದ್ರೆ ಏನು? ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಿರೋದು. நீதிமொழிகள் 8:13 ஓದ್ರಿ, ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಓದ್ರಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ, ತಮಿಳಲ್ಲಿ ಓದ್ರಿ. ವಾಟ್ ಇಸ್ ದ ಫಿಯರ್ ಆಫ್ ದ ಗಾಡ್? Proverbs 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையை அகந்தி தீமையை நான் பண்ணாலே வெறுக்கிறேன். ಯಾವ್ದಪ್ಪ ಭಯ? ಪಾಪ ದೇಶವನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ. ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಓದ್ರಿ, ವಾಟ್ ಇಸ್ ದ ಫಿಯರ್ ಆಫ್ ದ ಗಾಡ್? to hate the evil and the way. தீமையை விட்டு விலகுவதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் தீர்மானம் பண்ணுவோம், இன்று முதல் நான் கர்த்தருக்கு பயப்பட்டு ஜீவிக்கிறேன். தீமை செய்தலை விட்டு என்ன பண்ணா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை, பயபக்தியோட ஆராதனை, கீழ்ப்படியக்கூடியவனாக, அர்ப்பணிக்கக்கூடியவனாக என்ன பண்ணுவேன்? நான் பயத்தோடு பக்தியோடு வாழுவேன். பாவம் செய்யாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவேன் என்ற தீர்மானத்தோடு என்ன பண்ணுமா? நாம் கடந்து போவோம். ஒரு கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, 2 நிமிஷம் சைலண்ட். உங்க இருதயத்தை பாருங்க, என்ன பாவம் இருக்கிறது? செயலை பாருங்க, என்ன பாவம் இருக்கிறது? நான் எழுந்து விடுபட வேண்டும். உங்கள் பாவங்களை நீங்களே நினையுங்கள், உங்கள் பாவங்களை நீங்களே அறிக்கை செய்யுங்கள். ஒரு 2 நிமிடம் கண்களை மூடுவோம், தலை வணங்குவோம், இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவர் இடத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் உண்டு, இப்படிப்பட்ட சுயமான பாவங்கள், மாம்சமான பாவங்கள்,
கீழ்ப்படியாத பாவங்கள், உங்களை துக்கப்படுத்தக்கூடிய பாவங்கள், உங்களை விருப்பக்கூடிய பாவங்கள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத கூடிய பாவங்கள், உலக பிரகாரமான பாவங்கள், ஈச்சையான பாவங்கள், வேத பிரகாரம் விரோதமான பாவங்கள், இவை எல்லாம் இருக்குது. ஆண்டவரே, இவற்றிலிருந்து என்ன பண்ண, என்னை விடுவியும், என்னை விடுதலை தாரும் என்று என்ன பண்ண, ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, இருதயத்தை நோக்கி பாருங்க. யாரையும் கண்களை மூடுங்க, நீங்களே நோக்கி பாருங்க. 2 நிமிஷம் கண் நோக்கி 2 நிமிஷம் கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. ஏனோக்கு அவர்கள் ஜெபித்து இந்த கூட நிறைவு செய்வார்.